Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா YouTube பார்ட்னர் ப்ரோகிராம்க்கான நியூ டேர்ம்ஸ் இன்க்ளூடா வந்து பார்த்தா பேஸ் டேர்ம்ஸா இருக்கட்டும் இல்ல ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் மாடலா இருக்கட்டும் இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் மூலமா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தா மானிட்டேஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய சேனலை நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்தா எந்தவித பிரச்சனைக்கும் உள்ளாகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புல வந்து பார்த்தா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 2023 ஸ்டார்டிங்ல அந்த பிப்ரவரி மந்த் கிட்ட வந்து பார்த்தா கொடுத்திருந்த அப்டேட் இப்போ வந்து பார்த்தா எதனால இவ்வளோ அதிகமாக பேசப்படுதுன்னா இன்னைக்குள்ள நீங்க முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது 10 ஜூலை 2023 முடிக்கலனா 11 ஜூலை 2023 இருந்து வந்து பார்த்தா இந்த அக்செப்ட் பண்ணாம இருக்கக்கூடிய மானிட்டேஷன் எனேபிளான சேனல்ஸ்க்கு பிரச்சனை வரும். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்து ரிமூவ் பண்றது அந்த கிரியேட்டரை, அண்ட் வந்து பார்த்தா அவங்களுடைய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான அந்த டேர்ம்ஸை வந்து டெர்மினேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்கக்கூடியது, ப்ரோ நான் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணல, எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு, இவ்வளோ வாட்சர்ஸ் தான் இருக்கு, இவ்வளோ வியூஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அது நீங்க பண்ண வேண்டிய ப்ராசஸ் கிடையாது. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மானிட்டேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் இதை வந்து பண்ணணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தா பேசிக்காக இருக்கக்கூடியது இது வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மானிட்டேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் தான் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது குறித்து வீடியோ இருக்கு, அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை வந்து எப்படி செக் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம் நீங்க அக்செப்ட் அதையும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எந்தவித மெயிலும் வரல, எந்தவித நோட்டிஃபிகேஷனும் வரல அப்படின்னு சொன்னாலும், அண்ட் இது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்தவித அப்டேட்ஸும் எனக்கு இது ரிலேட்டடாக வரல, நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கிரியேட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வியூ அக்ரிமெண்ட்ஸ்னு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பேஸ் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து வியூ அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸுக்குன்னு இருக்கு இல்லையா, அதாவது ஷார்ட்ஸ் மாடல் அந்த ஒரு டேர்ம்ஸ் வந்து, ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமோட பேஸ் டேர்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் ஏர்ன் பண்ண தான் போகிறீங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அப்லோட் பண்ணாலும் அது வந்து அதில் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் இந்த ஷார்ட் ஃபீட் ஆட்ஸ் மூலிமா. ஸோ அதனால் அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர் தான். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ஸில் செக் பண்ணும்போது எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் அந்த அக்ரிமெண்ட்ஸ் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வியூ அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரிவ்யூ ஆப்ஷன் மாதிரி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து. ஸோ இவ்வளோதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்சது. எல்லாத்தையும் ரொம்ப குயிக்காகவே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஏன்னா இது குயிக்காக சொல்லணும், பட் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை எடிட் பண்ணி கொஞ்சம் பண்ணுறதுக்கும் லேட் ஆகலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட இதை வந்து மேக்ஸிமம் முடிச்சு வச்சுருங்க. ஸோ இது வந்து ரிமைண்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆவாங்களோன்னு தோணுச்சு. பட் இதுனா நிறைய கிரியேட்டர்ஸ் என்கிட்ட கேட்டப்போ தான் தெரிஞ்சது, நிறைய மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸே இதை பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30 days நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருந்தது. ஸோ இவ்வளோ பேருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக நாளைக்கு, அதாவது 11 ஜூலை 2023 வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அவங்களுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு குயிக்காக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இதை மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஆயிருமோ இந்த மாதிரி ஆயிருமோன்னு ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் செக் பண்ணுங்கள். எல்லாம் பக்கவாக இருந்ததுன்னா ஓகே தான். அதே மாதிரி மானிட்டேஷன் எனேபிள் ஆகாதவங்க கவலைப்பட தேவையில்லை. மானிட்டேஷன் எனேபிள் ஆனவனே அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்காங்கிறத நீங்கள் அக்ரிமெண்ட்ஸ் பேஜில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ இருக்காங்க கைஸ், செக் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் இந்த நம்ம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.